எல்லா விஷயத்திலயும் யுவன் மேல பழி போடுறத முதல்ல நிறுத்து குஷி. எனக்கு 7 வருஷமா அவரை தெரியும். ஒரு கொசுவை கூட அடிக்காதவர் எப்படி தன்னோட பாட்டியை கொல்லுவாரு? அப்ப நேத்து ராத்திரி அவர்கிட்ட ஹெல்ப் கேட்டிருந்தனே, அவரையே அதை பண்ணவே இல்ல. என்னை ஏன் துரத்துனாரு? ஏன்னா அவருக்கு உன்னை சுத்தமா பிடிக்காது குஷி. ஐயோ ராமா, இது மட்டும் காரணமா இருக்காது. இன்ஃபேக்ட் எனக்கு என்ன தோணுதுன்னா, அவருதான் நான் வண்டி ஓட்டணும்னு நினைச்சாரு. அப்பதானே இந்த ஆக்சிடென்ட் கேஸ்ல என்ன மாட்டி விட முடியும். அதான் ஒரு திரும்ப திரும்ப சொன்னாரு நீயே வண்டி ஓட்டுன்னு. இங்க பாரு ராதா, நான் சொல்றதை கேளு. நான் யுவன் மேல பழிகள்லாம் போடல. ஆனா இப்படி ஒருத்தர் குற்றவாளி ஆக்கிறது கூட சரியில்லைல்ல. முதல்ல நான் கூட இதை நம்பவே இல்லை ராதா. ஆனா இப்ப எனக்கு முழு நம்பிக்கை வந்துருச்சு. அது குஷி நிரபராதி. அவ தப்பு பண்ணல. அவளை மாட்டி விட முயற்சி பண்றாங்க. ஆனா அது யாரு ஏங்கிறத தான் நான் கண்டுபிடிக்கணும். அது யாரா இருந்தாலும் அவங்கள நான் கண்டுபிடிச்சே தீரணும். ராதா, இதுல என் பொண்ணோட வாழ்க்கையை அடங்கி இருக்கு. புரிஞ்சுக்கோ. சரி, இது உண்மையா இருந்தா இந்த விஷயத்தை நான் யுவன் கிட்ட போய் சொல்றேன். யுவன் கிட்டே இந்த விஷயத்தை பத்தின இன்ஃபர்மேஷன்ஸ்ல இருக்கணும்ல. ஏன்னா குஷியோட வாழ்க்கை எந்த அளவுக்கு முக்கியமோ அதே அளவுக்கு பாட்டி இறந்து போனதும் முக்கியம். ராதா, இந்த விஷயத்தை பத்தி யார்கிட்டயும் எதுவும் சொல்லக்கூடாது ப்ளீஸ். மிஸ்டர் மோகன், இவ்ளோ பெரிய விஷயத்தை என்னால யுவன் கிட்ட இருந்து மறைக்க முடியாது. ராமா ப்ளீஸ், நான் சொல்றது கேளுங்க. இந்த விஷயத்தை மட்டும் யுவன் அங்கிள் கிட்ட சொல்லாதீங்க ப்ளீஸ். இங்க பாரு குஷி, தப்பு பண்றது ரொம்ப சுலபமான விஷயம். ஆனா அதை ஒத்துக்கிறது தான் ரொம்ப கஷ்டம். அண்ட் அதுக்காக வருத்தப்படுறது அதை விட ரொம்ப கஷ்டம் குஷி. நான் கடவுள் கிருஷ்ணர் கிட்ட ப்ரே பண்றேன். அவர் உனக்கு தைரியம் கொடுப்பாரு. ஒருவேளை உண்மையிலேயே நீ நிரபராதியா இருந்தனா குஷி, எனக்கு முழு நம்பிக்கை இருக்கு. உங்க அப்பா வானம் பூமியை கூட 2ஆ பொளந்து உன்னை நிச்சயமா காப்பாத்திடுவாரு. இதுக்கு மேல என்ன நடந்தாலும், நான் என்ன பண்ணாலும் ஒண்ணு மட்டும் ஞாபகம் வச்சுக்க. நான் இன்னைக்கு உன்னோட அம்மா தான். இன்னைக்கு உன் மேல நான் நிறைய அன்பு வச்சிருக்கேன். ராதா, ராமா 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 ராதா, ராமா ராதா, ராமா ராதா, ராமா ப்ளீஸ் ராமா. அப்பா ப்ளீஸ் ராமாவை நிறுத்துங்க. குஷி, இதுக்கு மேல எந்த பிரயோஜனம் இல்ல. ராதா நிக்க மாட்டா. இந்த போராட்டத்துல நாம தனியா தான் போராடி ஆகணும். ஐய் குஷி, உனக்கு எதுவும் ஆகாது. அந்த கடவுளோட கான்செப்ட் எனக்கு என்னன்னு புரிய மாட்டேங்குது சார். சுத்தமான மனசு இருக்கவங்கள முதல்ல பார்த்து தூக்கிட்டு போயிடுறாரு. என் பாட்டி ஒரு எறும்புக்கு கூட கெடுதல் நினைக்காதவங்க, ஆனா அவங்களுக்கு இப்படி ஒரு நிலைமைன்றதை ஏத்துக்க முடியல. சிரிச்சுக்கிட்டு சந்தோஷமா காலங்கத்தால யோகாலாம் பண்ணுவாங்க, நிம்மதியா தியானம் பண்ணுவாங்க, எல்லாத்துலயும் பர்ஃபெக்டா இருப்பாங்க. காலையில எழுந்ததும் அவங்க முகத்தை தான் சார் பார்ப்பேன். இனி என்ன பண்ணுவேன்? யார பாட்டின்னு உரிமையை கூப்பிடுவேன்? அந்த அளவுக்கு உரிமை இனி யார்கிட்ட இருக்கு எனக்கு? என் அம்மா விட எனக்கு அவங்க தான் சார் பெருசு. புரியுது மிஸ்டர் இவன், கொஞ்சம் அமைதியா இருங்க. எப்படி சார் முடியும்? இன்னைக்கு என் பாட்டி இல்ல. இந்த யுவனுக்கு என்னாச்சு? ஏன் என் போன் எடுக்கல? அப்பா, ராமா யுவன் அங்கிள் கிட்ட எல்லாத்தையும் சொல்லிருப்பாங்க. இங்க பாரு குஷி, எல்லா பயம் எல்லா கஷ்டத்துக்கும் மேல கிருஷ்ண பரமாத்மா இருக்காரு. அவர் எப்பவும் உண்மைக்கு தான் துணையா இருப்பாரு.
ஒருவேளை ராதா உண்மைக்கு துணையா இருக்க நினைச்சானா கிருஷ்ண பரமாத்மா அவளுக்கு உண்மை என்னங்கிறத காட்டுவாரு. நீ எந்த தப்பும் பண்ணல குஷி. உனக்கு எதுவும் ஆகாது, சரியா? எஸ் சார், அந்த வழியில சிசிடிவி கேமராஸ் எதுவும் இல்லையா என்ன? மிஸ்டர் இவன் ஆக்சிடென்ட் ஆன இடத்துல ஆள் நடமாட்டமே இல்ல. அங்க யாரு சிசிடிவி கேமரா வைப்பாங்க? சார், அந்த டேர்னிங் இருக்குல்ல, டேர்னிங், அதான் அந்த ஆக்சிடென்ட் நடந்த இடத்துல ஒரு டேர்னிங் ஒன்று வரும். கரெக்டா அதுக்கு கார்னர்ல ஒரு பான் கடை இருக்கு. அங்க சிசிடிவி கேமரா இருக்கு. உங்களுக்கு அவ்வளவு டீட்டெயிலாம் எப்படி தெரியும்? அது வந்து அம்மா எப்பவும் அம்மாவா தான் இருப்பாங்க. சாரிம்மா. சார், அது என்னன்னா டெய்லியும் கிடையாது. எப்பவாவது வாரத்துல ஒரு நாள் ஆபீஸ்ல ஸ்ட்ரெஸ் அதிகமா இருந்துச்சுன்னா. ஓ, அதை நானும் பண்ணுவேனே. அதுதான், அதேதான், அவ்வளவுதான். அதுக்கு மேலாம் ஒண்ணு இல்லை. வீட்டில் அதை பண்ண முடியாது இல்லையா? ஏன்னா வீட்டில் லேடிஸ் இருக்காங்கல்ல. அதோட ஆஃபீஸ்க்குள்ள அந்த சிசிடிவி கேமராஸ் இருக்கு. அதோட கண்ட்ரோலர் நம்ம வீட்டில் இருக்கு. இங்கிருந்தே பார்த்துருவாங்களே. ஸோ அந்த வழியே வரும்போது எப்போவாது பான் கடை இருக்குல்ல, அந்த ரோட்ல அங்கே போய் நின்று ஸ்மோக் பண்ணிட்டு வீட்டுக்கு வருவேன். அப்படிதான் அங்கே ஒரு நாள் சிசிடிவி கேமரா இருக்கிறத நான் கவனிச்சேன். அந்த கடைக்காரங்க கிட்ட போய் விசாரிச்சு பாருங்க. சிகரெட்டா? ஆனா யுவனுக்கு ஆஸ்தமா இருக்கே. அவர் சிகரெட் குடிக்க கூடாதே. அப்ப ஏன் யுவன் போலீஸ் கிட்ட போய் சொல்றாரு? யுவனோட மனசுக்குள்ள என்ன ஓடிட்டு இருக்கு? அப்பனா ஒருவேளை என் குஷி யுவன் பத்தி சொன்னதெல்லாம் உண்மையா? யுவன் தான் குஷிய மாட்டி விட முயற்சி பண்றாரு. அப்படின்னா ஒருவேளை குஷி உண்மையாவே நிரபராதியா? அவளை மாட்டி விட முயற்சி பண்றாரோ? எதுவா இருந்தாலும் நான் மோனையா கிட்டயும் குஷி கிட்டயும் இதை பத்தி பேசி ஆகணும். நிறுத்துங்க. எவ்வளவு ஆச்சு? 200 ரூபாங்க. அப்பா, போலீஸ் வராங்க. அதுவும் இந்த பக்கம் தான் வராங்க. அவங்க என்ன இப்ப அரெஸ்ட் பண்றதுக்காக வரலப்பா. Thank God. ராமா அவங்க கிட்ட எல்லாத்தையும் சொல்லிட்டாங்கன்னு நினைச்சேன்ப்பா. குஷி உன்னோட ராமா உன் மேல ரொம்ப அதிகமா அன்பு வச்சிருக்கா, புரியுதா? அவ நினைச்சா கூட போலீஸ் கிட்ட உன்னை பத்தி எதுவும் சொல்ல மாட்டா. ஆமா, நான் குஷி மேல நிறைய அன்பு வச்சிருக்கேன். ஆனா இவ மேல கம்ப்ளைண்ட் கொடுக்காததுக்கு காரணம் அன்பு கிடையாது, வேற ஒரு விஷயம் இருக்கு. ராதா, நீ இல்ல, ப்ளீஸ் வீட்டுக்குள்ள போய் பேசலாமா? வாங்க.
குஷி, ப்ளீஸ் என்ன மன்னிச்சிரு குஷி. நான் உன்னை ரொம்ப தப்பா புரிஞ்சுக்கிட்டேன். மிஸ்டர் மோகன், ப்ளீஸ் என்ன மன்னிச்சிருங்க. நான் கோவத்துல உணர்ச்சி வசப்பட்டு உங்களையும் கண்டுபிடி பேசிட்டேன். நான் ஒழுங்கா புரிஞ்சுட்டு இருந்திருக்கணும். நம்ம மத்த பேரண்ட்ஸ் மாதிரி கிடையாது. நம்ம குழந்தைங்க தப்பு பண்ணா அதை கண்டிப்பா மறைக்க முயற்சி பண்ண மாட்டோம். நம்ம நல்ல பேரண்ட்ஸ், நேர்மையான பேரண்ட்ஸ். நம்ம குழந்தைங்க தப்பு பண்ணாங்கன்னா அவங்க காதை பிடிச்சு அவங்கள தண்டிக்கிறதுல தான் நம்பிக்கை வச்சிருக்கோம். நம்ம குழந்தை தப்பு பண்ணா தண்டனை கொடுக்க நம்ம கொஞ்சம் கூட தயங்க மாட்டோம். ஒருவேளை குஷி உண்மையிலேயே தப்பு பண்ணியிருந்தா நீங்க அவளை காப்பாத்த மாட்டீங்க, நிச்சயமா தண்டிச்சிருப்பீங்க. நீங்களே அவ கையை பிடிச்சு போலீஸ் ஸ்டேஷன் கூட்டிட்டு போயிருப்பீங்க. இப்ப எனக்கு முழு நம்பிக்கை வந்துருச்சு. பாட்டிய நம்ம குஷி கொலை பண்ணல. இது திடீர்னு உன் நம்பிக்கைக்கு என்ன காரணம்? யுவன். இப்பதான் யுவன் போலீஸ் கிட்ட பேசும்போது நான் கேட்டேன். அவர் போலீஸ் தான் திசை திருப்புறாரு. கார்னர்ல ஒரு பான் கடை இருக்கு. அங்க சிசிடிவி கேமரா இருக்கு. அவ்வளோ டீட்டெயிலாக உங்களுக்கு எப்படி தெரியும்? பான் கடை வர வழியில இருக்கு. நான் அப்பப்ப அங்க போய் ஸ்மோக் பண்ணுவேன். ஆனா உனக்கு எப்படி அவர் மேல சந்தேகம் வந்தது? யுவனுக்கு ஆஸ்துமா இருக்கு. அவர் சிகரெட்டை தொடவே கூடாது. யுவன் சொன்ன இந்த பொய்யும் நீங்க ஆக்சிடென்ட் நடந்த இடத்துல எனக்கு காட்டின ஆதாரத்தையும் சேர்த்து பார்க்கும்போது மிஸ்டர் மோகன், யுவன் தான் குஷியை மாட்டி விடுறதுக்காக பொய் சொல்றாருன்னு எனக்கு ரொம்ப தெளிவா புரியுது. இது தானே குஷியும் நானும் உனக்கு புரிய வைக்க முயற்சி பண்ணோம். ஆனா நீ தான் நாங்க சொல்ற எதையும் நம்பவே இல்லையே. எப்படி என்னால நம்ப முடியும் மிஸ்டர் மோகன்? நீங்களே சொல்லுங்க. இத்தனை வருஷங்கள்ல யுவன் எப்பவுமே என்கிட்ட நல்லா தான் நடந்துட்டு இருக்காரு. எப்பவுமே பெர்ஃபெக்ட் ஹஸ்பண்ட் மாதிரி, பெர்ஃபெக்ட் மகன் மாதிரி எல்லா உறவையும் பெர்ஃபெக்ட்டா பாத்துக்கிறாரு. என்கிட்ட அவர் பொய் சொன்னதே கிடையாது, எந்த உண்மையும் மறைச்சதே கிடையாது. நான் சந்தேகப்படுற மாதிரி அவர் எதுவுமே பண்ணதே இல்ல. நீங்களே என் சிச்சுவேஷனை பார்த்து சொல்லுங்க, என்னால உங்களை எப்படி நம்ப முடியுமோன்னு. ஐயா, அப்படி இல்ல மோனையா. நீங்கன்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும். நீங்க என்னோட செல்லம் தெரியுமா? என்ன ஆச்சு? நீங்க ரெண்டு பேரும் ஏன் கண் கலங்குறீங்க? இல்ல, இத்தனை வருஷத்துக்கு அப்புறம் உன் வாயால என்ன மோகன் ஐயான்னு கூப்பிட்டல்ல. எதாச்சியா இருந்தாலும் மனசு நிறைஞ்சு போச்சு. ராதிகாக்குள்ள இருந்து ராதா திரும்ப வந்த மாதிரி ஒரு ஃபீலிங். என்ன உயிருக்கு உயிரா காதலிச்ச ராதா இந்த பகவத்கீதை மேல கை வச்சு கடவுள் கிருஷ்ணர் மேல சாட்சியா நான் சொல்றேன், நான் மோகன் ஐயாவை காதலிக்கிறேன்.
போய் அந்த கடையில விசாரிச்சு பாருங்க. என்னாச்சு? ஏன் திடீர்னு உன் முகம் மாறிடுச்சு? மோனையா, யுவன் இந்த சிசிடிவி கேமரா ஃபுட்டேஜ பத்தி போலீஸ் கிட்ட சொல்லிட்டாரு. இப்ப போலீஸ் அந்த சிசிடிவி ஃபுட்டேஜ் வாங்க அந்த கடைக்கு போவாங்க. ஒருவேளை அந்த ஃபுட்டேஜ் போலீஸ் கையில கிடைச்சிருச்சுன்னா, தப்பி தவறி போலீஸ் மட்டும் அந்த ஃபுட்டேஜ்ல குஷிய பார்த்துட்டாங்கன்னா, அப்புறம் அவங்க நம்ம குஷிய இல்ல, நான் அப்படி நடக்க விட மாட்டேன். நான் என் குஷிக்கு எதுவும் ஆக விட மாட்டேன். ராமா, நல்ல வேலை கடை பூட்டி இருக்கேன், யாரும் இல்ல. சோ ஃபுட்டேஜ் எடுக்கிறது அவ்வளவு கஷ்டம் இல்ல. ஆனா எப்படி பண்றது? சிசிடிவி இங்க இருக்கு. சோ அப்படின்னா ஃபுட்டேஜோட ஹார்ட் டிஸ்க் கண்டிப்பா உள்ளதா இருக்கணும். அண்ட் அதுல தான் எல்லா ரெக்கார்டிங்ஸும் இருக்கும். நான் ஒரு வேலை பண்றேன், நான் உள்ள போய் ஃபுட்டேஜ் எடுத்துட்டு வந்துடுறேன். நீங்க 2 பேரும் வெளியே எனக்காக வெயிட் பண்ணுங்க. ஹா, ஆனா எப்படி போறது? இங்க பூட்டு போட்டிருக்குல்ல, அங்க பின்பக்கம் போய் பார்க்கலாம். ஒருவேளை அங்க ஜன்னல் ஏதாவது இருக்கலாம்ல. லெட்ஸ் கோ. பார்த்து மெதுவா மெதுவா. ஐயோ, அடிபட்டுருச்சா? மெதுவா பண்ணுங்கன்னு சொன்னல. இது மெதுவா பண்ற வேலை இல்ல, இது ஸ்டைலா பண்ணணும். இது எப்படி? இது தெரிஞ்சும் ஏன் முன்னாடியே இதை பண்ணல? விரல் வெட்டிக்குச்சுல, அதனால வேற வழி இல்லாம பண்ண. சரி இருங்க, நான் உள்ள போயிட்டு வந்துடுறேன். ஐயோ, இல்ல 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 இல்ல, இருங்க இருங்க. என்ன? நீங்க போகாதீங்க, நான் போயிட்டு வரேன். சோ ஸ்வீட், பட் என்ன பத்தி கவலைப்படாதீங்க, நான் நல்லா தான் இருக்கேன். நீங்க டென்ஷன் ஆக வேண்டாம், நான் போய் எடுத்துட்டு வந்துடுறேன். எனக்கு உங்களை நினைச்சு டென்ஷன் இல்ல மோனியா. என்ன? உங்க தொப்பை நினைச்சுதான். இவ்ளோ நல்லா தின்னு நல்லா பெருத்திருக்கீங்க, எப்படி உள்ள போவீங்க நீங்க? முயற்சி பண்ணீங்கன்னா ஜன்னல்ல மாட்டிப்பீங்க. பாதி வெளியே இருப்பீங்க, பாதி உள்ள இருப்பீங்க. நீங்க தள்ளுங்க, உங்களோட தொப்பை இருக்குல்ல, இது தள்ளுங்க. இது தொப்பை இல்ல, இது ப்ளோட்டிங்னு சொல்லுவாங்க. ப்ளோட்டிங் இல்ல, வயசாயிடுச்சுல, முதுமைன்னு சொல்லுவாங்க இத. முதுமையா? வாட் முதுமை? எனக்கு வயசானாலும் 25 தாண்டி ஒருத்தனும் ஒரு வயசை கூட்ட மாட்டான். ஓகே, ஆனா என் வயசுக்கு வந்து சேரும்போது நீ எப்படி ஆவணும் தெரியுமா? பலூன் ஆயிடுவேன். புரியுதா? நீங்க என்ன பத்தி கவலைப்படாதீங்க மோனியா. என்ன உங்கள மாதிரி நான் தினம் தினம் பூரி உருளைக்கிழங்கு தின்றது என் இல்ல. பூரி உருளைக்கிழங்கு மேல நீ கண்ணு வைக்காத. இப்ப நீ எதுக்கு சிரிக்கிற? கேக்க பக்கன்னு உங்க 2 பேரோட கியூட் ஃபைட் பார்த்துதான். நீங்க ரொம்ப சண்டை போடுவீங்க, ஆனா நீங்க ஒண்ணா இருக்கும்போது அழகா இருப்பீங்க. இல்ல நிஜமா ராதா மோகன் சேர்ந்து இருந்தா ஹிட் தான். சரி, என்ன குடிக்கிறேன்னு சொல்லு. கூல் ட்ரிங்க், சாஃப்ட் ட்ரிங்க், ஹார்ட் ட்ரிங்க்? ஹார்ட் ட்ரிங்க் கிடையாது, காஃபி, காப்பச்சினோ. இதெல்லாம் விடுங்க, நீங்க தள்ளுங்க, நான் உள்ள போகணும். ஆனா ஆனா அவனால வேண்டாம் மோனியா. இங்க பாருங்க, நான் உள்ள ஹேண்டில் பண்ணிக்கிறேன், ஆனா வெளியே ஹேண்டில் பண்றதுக்கு யாராவது ஒருத்தர் இருக்கணும்ல. அதனால நான் போறேன். ராமா, நானும் உங்க கூட உள்ள வரேன். வேண்டாம் குஷி, விட. ராமா ப்ளீஸ், நானும் வரேன். சரி ஓகே, வா சீக்கிரம் வா. சரி, போ. பார்த்து பத்திரமா, மெதுவா. தாயை காப்பாத்து. பாத்து போ. சரி, முதல்ல அங்க தேடு.
ஹார்ட் டிஸ்க் எங்க இருக்கும்? செட்டப் பாக்ஸ் மாதிரியும் ஒன்னு இருக்கும்.